ஹாய் எவ்ரிவன், சூப்பரான பூண்டு ஊத்தாப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: ஆனியன், இடித்து வச்ச பூண்டு, இட்லி மாவு. இப்போது இடித்து வச்ச பூண்டில் தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வாட்டர் ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை வச்சுட்டு லைட்டாக ஆயில் ஊற்றி எடுத்து வச்சுருக்க கார்லிக் பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்க எடுத்து வச்சுருக்க ஆனியனை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன் ரொம்ப வதங்க வேணாம், லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி ஜஸ்ட் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், போதும். இந்த அளவுக்கு வதங்கினா ரொம்ப வதக்கிடாதீங்க ஆனியனை. ஒரு தவா எடுத்து நல்லா காஞ்சது, லைட்டாக ஆயில் ஊற்றி தண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் தோசை ஒட்டாமல் நல்லா வரும். ஒரு சின்ன தோசை போட்டுட்டு மூடி வச்சிடுங்க. இந்த அளவுக்கு வெந்ததும் எடுத்து வச்சிருக்க கார்லிக் ஆனியன் பேஸ்ட்டை மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் ஊற்றி அகெயின் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடுங்க. இப்போ லைட்டாக கொத்தமல்லி போட்டு திருப்பி போட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான கார்லிக் ஊத்தாப்போ ரெடி. மறக்காமல் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.